நேர்கொண்ட பார்வை நேரான வாழ்க்கை நெஞ்சை நிமிர்த்து வெட்டி உடுத்து மைந்தர்களுக்கு மணிராஜ் காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள். பாஜக ஆலோசனை கூட்டத்திற்கு பின் மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலையை பார்க்கலாம். இன்னும் இது 20 நாளைக்கு இருக்கு. 20 நாளைக்கு இன்னும் முடிக்கணும். அதற்கப்புறம் தேர்தலுக்கான வேலைகள் நிறைய இருக்கு. அதனால கட்சியை பொறுத்தவரை ஒருத்தருக்கும் ஒரு வேலை கொடுப்பாங்க. இன்னைக்கு எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய வேலை தமிழகம் முழுவதும் சுற்றி வர வேண்டும், கட்சியை பலப்படுத்த வேண்டும். உதாரணத்திற்கு சில தலைவர்கள் பாத்தீங்கன்னா அந்தந்த ஏரியால கன்வீனரா வேலையை ஆரம்பிச்சுட்டாங்க. உதாரணத்துக்கு ஐயா முருகன் அவர்கள் நீலகிரியில கட்சி பணி கொடுத்திருக்கு. நீலகிரியில போய் வேலை செய்யுங்க, இஸ் த கன்வீனர். அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் திருநெல்வேலியில வேலை பார்க்கறாங்க. எல்லா தலைவர்களும் அதற்கென்று சொல்லணும்னா அவங்களுக்கு அந்த வேலை கட்சி கொடுத்திருக்கு. நீங்க போய் வேலையை ஆரம்பிங்க, நீங்க போய் எலெக்ஷன்லாம் ஒருங்கிணைங்க, நீங்க போய் எல்லா கேடஸும் ஒன்னா கொண்டு வாங்க. சோ ஒருவருக்கு அந்த கட்சியில ஒரு வேலை. எனக்கு இன்னைக்கு இந்த வேலை கொடுத்திருக்காங்க. இது ஒரு வித்தியாசமான தேர்தலுங்கண்ணா. ஏன்னா உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் மோடி அவர்கள் ஆட்சி அமைக்க போறாங்கன்னு உறுதியான ஒரு தேர்தல். சோ களம் மாறிடுச்சு. சோ மாற்று கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களை அதிக அளவில் நான் பார்க்கிற யாத்திரையில் மோடிக்கு ஓட்டு போடணும். 2024 மோடிக்கான தேர்தல். அதற்கென்று அவர்கள் உடனடியாக கட்சி மாறிவிட்டார்கள் என்று நான் சொல்ல மாட்டேன். ஆனா மோடி அவர்கள் மீது இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை மாற்று கட்சி தொண்டர்கள் வந்து நிக்கிறாங்க யாத்திரையில். ஒன்றுங்க. இரண்டாவது, பாரதிய ஜனதா கட்சி பெரிய அளவு வளர்ந்திருக்கு. அதனால என்னை பொறுத்தவரை வாக்கு வங்கி அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நீங்கள் எல்லோரும் திரும்பி பார்க்கும் அளவுக்கு ஒரு மிகப்பெரிய எழுச்சியான ஒரு வாக்கு சதவீதத்தை தாண்டுவது மட்டுமல்ல, மிகப்பெரிய அளவில் பாராளுமன்ற உறுப்பினர்களும் பாரதிய ஜனதா கட்சி இந்த முறை பெறும். தேசிய ஜனநாயக கூட்டணி பெறும். தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க ராமர் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வந்தாலும் வந்துருவாங்க. பிஜேபி ஓட்டு போட மாட்டாங்க. அண்ணா, பிரதமர் அவர்கள் நேற்று அஸ்ஸாம்ல பேசினாங்க. கவுஹாட்டியில பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசினாங்க. நம்முடைய காசி விஸ்வநாதர் கோவில் சீரமைப்புக்கு பிறகு போன ஆண்டு மட்டும் 8.5 கோடி பேர் போயிட்டு வந்திருக்காங்க. 8.5 crore ஒரே வருஷத்துல காசி விஸ்வநாதர் கோவில். உஜ்ஜைன் மகாகாளீஸ்வரர் கோவில் சீரமைப்புக்கு பிறகு 5 கோடி பேர் போயிருக்காங்க. இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்திலே ராமர் கோவில் பிராண பிரதிஷ்டை நடந்த பிறகு முந்தானேத்து வரைக்கும் 24 லட்சம் பேர் போயிருக்காங்க. எதுக்கு இந்த நம்பரை சொல்றாங்கன்னா, இந்தியாவிலே ஆன்மீகம் என்பது வந்துவிட்டது. இன்னைக்கு ஆன்மீக டூரிசம். நேற்று பிரதமர் அவர்கள் ஸ்பிரிச்சுவல் டூரிசம் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. ஆனால் ராமர் கோயிலுக்கு போறவங்களா இருக்கட்டும், பழனிமலைக்கு போறவங்களா இருக்கட்டும், திருவண்ணாமலைக்கு போறவங்களா இருக்கட்டும், எல்லாருக்கும் தெரியும் திமுக அரசு ஆண்டவனுக்கு எதிரான அரசு, இது கடவுளுக்கு எதிரான அரசு எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன வேணாலும் சொல்லலாம். ராமர் கோவில், உஜ்ஜைன் மகாகாளீஸ்வரர், வாரணாசியில் இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர், இவங்க எல்லோருமே அரசியலுக்காக பாரதிய ஜனதா கட்சி எதுவும் பண்ணல. ஆனா கோவிலை போய் மாநில தேர்தல் மேலாண்மை குழு விவரங்கள் குறித்து மாநில தலைவர் அண்ணாமலை அறிக்கையை வெளியிட்ட பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். மீண்டும் பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சி அமைப்பார் என்றும் கூறினார். இதன் முழு விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம். நாங்க 1000 கோடி ரூபாய் திருவண்ணாமலை கோயிலுக்கு கொண்டு வரோம். ஏன்னா காசி விஸ்வநாதர் காரிடர் கட்டியதை போல திருவண்ணாமலைக்கும் நம்ம கட்டுவோம். பஞ்சபூத ஸ்தலத்துக்கு பணத்தை நாங்க கொண்டு வரோம். நேர்கொண்ட பார்வை நேரான வாழ்க்கை நெஞ்சை நிமிர்த்து வெட்டி உடுத்து மைந்தர்களுக்கு மணிராஜ் காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.